ஸோ இன்னைக்கு வந்து ஃபோர்த் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரோஸை உன் kleine Gefühle. ஸோ பிக் அண்ட் ஸ்மால் எமோஷன்ஸ், நம்மளுக்கு இது வர எமோஷன்ஸ், சேட்னஸ், ஹாப்பினஸ், ஸோ இந்த ஆங்க்ரி, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எமோஷன்ஸை பற்றி இதில் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஏல என்ன இருக்குது, கப்பிள்ஸ் இருக்காங்க, தஸ் பேரு. ஸோ வேறு என்ன, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, க்ளூக்லிஷன், லீபன், ஸோ தே லவ் ஈச் அதர். அதுக்கப்புறமா தஸ் ப்ராட் கிளைடு, வெட்டிங் ட்ரெஸ், ஃபெஸ்ட்னா பார்ட்டி, அப்புறம் டி ரிங். அப்புறம் பியில் பார்த்தீங்கன்னா டி ஃபிர்மா, இது ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ டி கெட்ரேங்க் அப்படின்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ். டி கொலிகன், ஸோ கொலீக்ஸ், தஸ் கெப்பேக், ஸோ அவங்க ஏதோ பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கெனன் லேர்னன், ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிறது. அண்ட் சீஸ் ஒரு சின்ன பையன், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேன்னு நினைக்கிறேன். ஷூல் டூட்டர், ஸ்கூல் பேகு, சர்ப்ரைசஸ்ஸு, ஸ்கூல் ரன்ஸ்ன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்கூலு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா இது பேபி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், தஸ் பேபி, டி பேபி கிளைடும், ஜூஸ் அப்படின்னா ஸ்வீட்ஸு, கிராச்சுலியர்னா விஷஸ் பண்ணுறது, டி ஸ்டார்க்குன்னா இந்த ஸ்டார்க்கு, ஷ்முக்கன்னா ஜுவல்ஸு. ஸோ இது என்னென்னா, நியூ பேபி அந்த வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பிக்சரே பார்த்தீங்கன்னா டி மெடைலர், ஸோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. டி சீகரின்னா வின்னர். டேர் மேரத்தான், ஸோ மேரத்தானில். ஸ்டால் சைன், டு பி ப்ரவுட். லாஃபன், ரன்னு, ஸோ வின் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தஸ் ஆட்டோ ஃபியூரஷைன், ஸோ இவருக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கு டாக்ஸிக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ நர்வஸ் சைன், ஸோ நர்வஸாக இருக்குது. ப்ரூஃபும் பெஸ்டேயன், ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்னது, இந்த டைட்டில் வந்து எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். டி ஹாக்சைட் அப்படின்னா வெட்டிங். ஓகே, டி ஹாக்சைட் அப்படின்னா வெட்டிங். ஸோ இது எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது, பிக்சர் ஏ. அப்புறம் டேர் எஸ்டர் ஷூல்டாக், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டே. பிக்சர் சி, டி ஃபியூரர்ஷைன் ப்ரூஃபும், ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸாம். எஃப், டி கெபுட் ஃபான் ஐனம் கிண்ட், பர்த் ஆஃப் எ சைல்டு. இந்த பிக்சர் டி. டேர் எஸ்டர் பிளாட்ஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ். இ, நாய் இன் டர் ஃபிர்மா, நியூ இன் த ஆஃபீஸ், ஸோ இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க ஆஃபீஸ்லன்னு நினைக்கிறேன். ஹோரன்சி, டி ட்ரை கெஸ்ப்ரெஷர், ஜுவெல்ஷம் ஃபோட்டோஸ் பாசன்சி. ஸோ இப்போ 3 கான்வர்சேஷன் வரும், இது எந்த ஃபோட்டோவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Gespräch 1. Hallo und herzlichen Glückwunsch. Erster Platz. Darf ich fragen, wie fühlen Sie sich jetzt? Ja, unglaublich. Das ist wirklich der Wahnsinn. Oh, ich bin so stolz. Ich habe es geschafft. Wie oft sind Sie denn schon einen Marathon gelaufen? Oh, noch nicht so oft. 3 Mal. Oh, ich bin so glücklich. Ich kann es gar nicht glauben. Ich habe gewonnen. Ja, Sie sind die Siegerin. Wissen Sie schon Ihre Zeit? Nein, die weiß ich noch gar nicht. 4 Stunden und 28 Minuten. Wow, super. So gut war ich noch nie. Na dann, herzlichen Glückwunsch nochmal. Dann gehen Sie jetzt mal lieber zur Siegerehrung und holen Sie sich Ihre Medaille. Viel Spaß. Vielen Dank. Ja, danke. ஸோ இது வந்து என்ன பிக்சர் அப்படின்னா மேம். இ. ஓகே, அடுத்தது ப்ளே பண்ணுறேன். Gespräch 2. Oh, Linus, du hast aber eine schöne Schultüte. Hast du die selbst gebastelt? Mhm. Und?
Bist du aufgeregt? Heute ist dein erster Schultag. Toll, oder? Junge, jetzt beginnt der Ernst des Lebens. Mama, darf ich jetzt die Schultüte aufmachen? Nein, noch nicht. Die machst du erst nach der Schule auf. Was ist denn da drin? Weißt du das schon? Nein, es ist ja eine Überraschung. Aber ich hoffe, dass Schokolade drin ist und Spielsachen. Naja, vielleicht. So, jetzt geht's los. Komm, nimm deinen Schulranzen. Wir gehen rein. See ya, ma'am. கண்டுபிடிச்சிங்களா? சொல்லிட்டீங்களாமா? சீதா. Gespräch 3. Ja, also ich freue mich sehr, dass Sie alle gekommen sind und ich möchte mich bei Ihnen bedanken. Ich bin ja erst seit 3 Wochen hier in der Firma. Sie alle haben mich sehr freundlich aufgenommen. Das war wirklich toll. Ich bin sehr froh, dass ich so nette Kolleginnen und Kollegen habe. Vielen Dank auch für Ihre Geduld, denn ich habe Ihnen allen in den letzten Wochen viele Fragen gestellt. Ach, das war doch nicht schlimm. Das ist doch ganz normal. Danke. Bitte greifen Sie zu und bedienen Sie sich bitte bei den Getränken. Es ist von allem genug da. Vielen Dank. ஸோ இது என்ன பிக்சர்னு நினைக்கிறீங்க? B, ma'am. பி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. செகண்ட் வந்து எது இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டே. சி இல்லைங்களா? ஓகே, சி. இது வந்து பி. ஓகே, ஸோ இது மறுபடியும் கேட்டுட்டு நீங்கள் அப்புறமா அலாங்க ஆப்பில் கேட்டுட்டு இந்த அவங்க பேசின ஆடியோவில் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட், Und bei ihnen was feiert man auch was nicht, wählen Sie ein Ereignis aus 1a und berichten Sie, zeigen Sie auch Fotos. ஸோ நம்ம ஊரில் வந்து என்ன மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதை ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் எடுத்துட்டு அதை பற்றி எழுதணும். ஸோ அந்த என்ன செலிப்ரேஷனு, யாரெல்லாம் வருவாங்க, வாஸ் மக்கண்டி லாய்ட்டு, ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் செஷன், ஃபுட் இருக்குமா, மியூசிக் இருக்குமா, கிஃப்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கொஷின்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பை ஊன்ஸ் இன் இந்தோனேஷியன் டாவட் ஐன் ஹாக்சைட் ஆஃப்ட் ட்ரை டாக ஆர்டர் லேங்கர். ஸோ இந்தோனேஷியாவில் வந்து கல்யாணன்றது வந்து 3 or more days ஆகுமா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் இந்தியான்னு நினச்சிக்கோங்க. பை ஒன்ஸ் இன் இந்தியன் டவட் ஐனா ஹாக்சைட். ஸோ ஒரு வெட்டிங் செலிப்ரேஷன்னா எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம ஊரில்? இந்த நலங்கு இதெல்லாமே வைப்பாங்க இல்லைங்களா? 1 week இருக்குமா மேம்? 1 week இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சார், பை ஒன்ஸ் இன் இந்தியன் டவட் ஐன ஹாக்சைட் ஆஃப்ட் ஐன ஓக்கர் அப்படின்னு சொல்லலாம். தி கெஸ்ட் இஸ் இன்டு. ஸோ கெஸ்ட் எல்லாம் யாரா இருப்பா நம்மளுக்கு? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், colleagues, ஃப்ரெண்டன், கொலிகினன், அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறமா அங்கே என்ன இருக்கும்? எஸ் கிஃப்ட். ஸோ என்னெல்லாம் இருக்கும்? எஸ் கிஃப்ட். சில பேர் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? எஸ் கிஃப்ட் மெஹந்தி,
ஹென்னா டாட்டூ. அவங்களுக்கு புரியலன்னா ஹென்னா டாட்டூ அப்படின்னு சொல்லலாம். ஹென்னா டாட்டூஸ். அப்புறமா மியூசிக் இருக்கும் இல்லைங்களா, மியூசிக் இருக்கும். உண்ட் டான்சன், ஸோ டான்ஸிங் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய ஃபுட் இருக்கும் இல்லைங்களா. ஐ ஸ்கிப்ட் verschiedene பார்ட்டி இருக்கும் மேம். மெனூஸ் இருக்கும். வேற என்ன இருக்குமா? பார்ட்டிஸ். பார்ட்டிஸ், ஃபெஸ்ட், அந்த மாதிரி. ஸோ என்னென்னலாம் இருக்கோ அதை பற்றி எழுதலாம். ஸோ வெட்டிங் எப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் Ich bin glücklich when. ஸோ இது எப்போ நம்ம ஹாப்பியாக இருப்போம், எப்போ சேடாக இருப்போம், அதை பற்றி தான் இங்கே ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ நம்ம ஹாப்பியாக இருப்போம், glücklich, to be happy. glücklichனா happy. traurig, unglücklichனா sad. அதுக்கப்புறமா angst to fear, afraid. nervous to be nervous. அதுக்கப்புறமா get out. ஸோ get outனா அனாயிங்காக இருக்குது. ஸோ இந்த வென்ன்றது வந்து இங்கிலீஷில் வென் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே தான். ஐ ஆம் ஹாப்பி வென் அப்படின்னு சொல்லிட்டு அது ரீசன் சொல்லும். ஸோ இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க. ஸோ பிக்சர் ஏல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க, என்ன சுச்சுவேஷன்? சேடா இருக்காங்க. சேடா இருக்கிறாங்களா? பிக்சர் ஏல பார்த்தா அவங்க வந்து நெர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அது தெரியல. சரி, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணோம்னா நம்ம எப்படி இருப்போம்? ஓகே. இந்த பிக்சர் பி பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க. க்ளூக்லிஷ். சோ இவங்க வந்து எப்படி இருக்காங்க? ஃபியர். சோ angst haben அப்படினா. சோ இவரு சேடா இருக்காங்க மேம். ஆக்சுவலி மழை பெய்யுது, மழையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பனா அனாயிங்கா இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக கன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா டி பாத்தீங்கன்னா சேட், கிளம்பி போறாங்களா என்னன்னு தெரியல, சேடா இருக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரௌரி. ஓகேவா? ஸோ இப்போ வென் சுச்சுவேஷன் வச்சுட்டு இந்த இது மேட்ச் பண்ணும். ஸோ இஷ் பி நர்வஸ். ஸோ எப்போ நர்வஸாக இருப்போம்? இப்போ நம்ம பார்த்ததுல தான் இருக்கும். இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வென் இஷ் இம் ரேகன் வாட்டர் முஸ். எப்போ நர்வஸாக இருப்பேன் நான் வந்து மழையில் வெயிட் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப நர்வஸாக இருப்பேன். இல்லை, மழையில் வெயிட் பண்ணணும், சாரி. எப்போ வென் இஷ் ஐன ப்ரூஃபும் ஹாப. எக்ஸாம் இருக்கும்போது நர்வஸாக இருப்பேன். இஷ் பின் க்ளூக்லிஷ். எப்போ க்ளூக்லிஷாக இருப்போம்? வென் இஷ் மிட் ஃப்ரைண்டன் ஃபயர் அண்ட் கன். நான் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணும்போது ஹாப்பியாக இருப்பேன். வென் இஷ் ஐனன் ஹாரர் ஃபிலிம் சேஹ. ஸோ ஹாரர் ஃபிலிம் பார்த்தா என்ன ஆகும்? Dann habe ich Angst. Dann habe ich Angst. அப்புறம் meine Freundin wegfährt. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து போறாங்க, கிளம்பி போறாங்க. அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும்? Ich bin traurig. Bin ich traurig. Sad. Ich bin genervt. எப்போ அன்னாயிங்கா இருப்போ? கடைசியில் இது ஒன்றுதான் இருக்கு. ஸோ when I had to wait in the rain, நான் வந்து அன்னாயிங்கா இருக்கும் எனக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வென்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இஷ் பின் நர்வஸ் கமா போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வென் ஆரம்பிக்கணும். வென் இஷ் ஐன ப்ரூஃபும் ஹாப. ஸோ வென் யூஸ் பண்ணும்போது இந்த வேர்ப் வந்து கடைசியில் போயிடும். அன்னைக்கு கூட நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? டஸ் யூஸ் பண்ணால்
எஸ் மேம் வேர்ப் லாஸ்டா வரும் verb சப்ஜெக்ட் லாஸ்டா போகும்ல thus யூஸ் பண்ணா எஸ் மேம் அது ஞாபகம் இருக்காது. இருக்கு மேம் ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே தஸ் யூஸ் பண்ணால் வேர்ப் எது எடுத்தாலும் கமா வந்துடும். இங்கே தஸ் நம்ம என்ன கனெக்டர் பண்ணுறோமோ அந்த கனெக்டர் வச்சுட்டு வேர்ப் எப்பவுமே கடைசியில் போயிடும். சரிங்களா? அதை நீங்கள் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ habe அப்படி ich bin glücklich, wenn ich mit Freunden feiern kann. Ich habe Angst, wenn ich eine Horrorfilm sehe. ஸோ வென் வந்துடும், அது பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கப்புறமா என்ன மேட்டருன்னு வந்துடும், வேர்பு கடைசியில் வந்துடும். ஸோ இந்த சென்டென்ஸ் நல்லா ஞாபகம். இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே தூக்கி இங்கேயும் போடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இது இங்கே கொடுத்துடணும். ஸோ வென் இஷ் ஐன ப்ரூஃபுங் ஹாபர் இது அப்படியே இந்த சைட் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துட்டு கமா போட்டுட்டு இங்கே டன் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அது டிஃபால்ட்டாக டன்னு இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்குன்னு. ஸோ போட்டாலும் சரி போடலைன்னாலும் சரி நோ ப்ராப்ளம். இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, சாரி இந்த வேர்ப் இருக்குங்களா, இந்த வேர்ப் வந்து இங்க செகண்ட் பிளேஸ்ல வந்துடும். ஆக்சுவலி இது வந்து டிஃபால்ட்டா இருக்குதுன்னு நினைச்சுக்கணும், போட்டாலும் போடலைனாலும் இங்க இருக்குதுன்னு நினைச்சுக்கணும். இது செகண்ட் பிளேஸ். bin ich nervös wenn ich meine Freundin feiern kann. Bin ich glücklich. Wenn ich einen Horrorfilm இங்க வந்து செய்க கமா. ஸோ அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, habe ich, sorry bin ich இல்லை habe ich Angst. ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேம் அதே மாதிரி எடுத்துட்டு உங்களை பற்றி எழுதணும். ich bin glücklich எப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் பர்த்டே வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஸோ எப்போ அனாயிங்காக இருப்பீங்க, வெதர் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இருப்பீங்க, சேடாக எப்போ இருப்பீங்க, ஸோ நீங்கள் சிரிக்கணும் போது எப்படி இருப்பீங்க. ஸோ இது உங்களை பற்றி நீங்கள் எழுதணும். வென்னு தன்னு வச்சுட்டு ஓகேவா. வாஸ் மார்க்கன்சி வென், ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஊர்லாப் ஒன் மார்க்ஸ் வாஸ் மார்க்ஸ் டூ வென் டூ ஊர்லாப் ஹாஸ்ட். ஸோ உங்களுக்கு வெக்கேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒன் இஷ் ஊர்லாப் ஹாபர் பெசுக்கா இஷ் மைன ஃபேமிலி. ஸோ எனக்கு வெக்கேஷன் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், வெக்கேஷன் போனேன்னா என்னோடய ஃபேமிலியை விசிட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இதுக்கும் பேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும். ஸோ வாஸ் மார்க்ஸ் டூ வென் டூ ஸ்பேட் காம்ஸ்ட், லேட்டாக வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வென் இஷ் ஜூ ஸ்பேட் காமர் தென் என்ஷுல்டிக இஷ் மிஷ், நான் எக்ஸ்கியூஸ் கேட்பேன். வென் டூ தைன் ஹேண்டி நிக்ஸ் ஃபிண்டஸ்ட், இல்லைன்னா வென் இஷ் மைன் ஹேண்டி நிக்ஸ் ஃபிண்டர், என்னோட மொபைலில் நான் எனக்கு கிடைக்கலன்னா வென் இஷ் மைன் ஹேண்டி நிக்ஸ் ஃபிண்டர் தான் ஜூக்க இஷஸ், நான் இன்னும் தேடுவேன் அதை பற்றி. ஸோ ஒன் டூ அம் நாக் மிட்டாக் மியூட பிஸ்ட், ஸோ ஆஃப்டர்நூன் டயர்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, வென் இஷ் அம் நாக் மிட்டாக் மியூட பின் தன் ஸ்லாஃப இஷ் ஐனா ஹால்ப ஸ்டுண்டு, ஸோ நான் வந்து ஒரு ½ an hour தூங்குவேன்.
இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நீங்க காப்பி பண்ணிக்கீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டேன் மேம். ஓகே. Next. Herzlichen Glückwunsch. Sehen Sie, lesen Sie die Karten und ordnen Sie den Themen zu. Welche Karte fehlt? இது வந்து இந்த கார்டு ரீட் பண்ணிட்டு இங்க வந்து என்ன கார்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ நான் ரீட் பண்றேன். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து Eintraum. Blumen, Glückwünsche, Geschenke, Freunde, Spaß und Lachen. Ein wunderbarer Tag. Herzlichen Dank für die Glückwünsche und Geschenke zu unserer Hochzeit. Julia und Nils. So, இங்க என்ன சொல்றாங்க? Flowers, wishes, gifts, friends, fun, laughter. It's a wonderful day. Warm welcome for the wishes and the gifts to our wedding. So அப்ப இது என்ன கார்டுன்னு நினைக்கிறீங்க? இந்த 4 கார்டுல என்ன கார்டு? சியா மேம். இது 1 2 3 4ல எது? 3 மேம். 3 correct. So Dankes Karte nach der Hochzeit. Thank you card after the wedding. அதுக்கப்புறமா Liebe Julia, lieber Nils, wie schon ihr heiratet. 1000 Dank für die Einladung zu eurer Hochzeit. Leider können wir nicht kommen, weil wir in Urlaub sind. Wir gratulieren euch sehr herzlich. Alles Gute. Herzliche Grüße, Pia und Jan. So, how wonderful you are getting married. 1000 thanks for your invitation to your wedding. Unfortunately, we cannot come because we are in the vacation. We wish you all very heartfully all the best. So, இது வந்து என்ன கார்டு? ஃபர்ஸ்ட் ஒன் மேம். இது வந்து Einladung zu Hochzeit. இது வெட்டிங் இன்விடேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து thank you for the invitation அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் மேம். ஃபோர்த் ஒன் தான். ஸோ தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அப்சாக அப்படின்னா அவங்க வர முடியாதுன்றத கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுதான். ஸோ lieber Brautpaar. ஸோ dear couples, herzlichen Glückwunsch zur Hochzeit. Wir wünschen euch für die Zukunft, dass es euch immer gut geht und dass ihr immer glücklich seid. Alles Liebe. So இவங்க வந்து விஷ் பண்றாங்க. Congratulations to your wedding. நாங்க உங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க எப்பவுமே எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும், நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு கார்டு. ஸோ இது என்னது? செகண்ட் ஒன். எஸ். ஸோ இங்க வந்து விஷ் பண்ணிட்டு எல்லாருமே சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய சைன்ஸ் இருக்கு பாருங்க, சிக்னேச்சர். ஸோ விஷிங் கார்டு ஃப்ரம் த கெஸ்ட். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா எந்த இதெல்லாம் வந்து விஷ் பண்ணுறது, எது வந்து தேங்க் பண்ணுறது, அதே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் விஷ் பண்ணுறதெல்லாம் எதுன்னா we are gratulieren euch sehr herzlich ein. ஸோ இந்த வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே போகணும். ein.
அப்புறமா வேற எது சொல்லியிருக்காங்க ஆலிஸ் gute ஸோ இது அப்புறமா வேற என்ன herzlichen Glückwunsch herzlichen Glückwunsch für Hochzeit அப்புறமா wir wünschen euch das ஸோ இது எல்லாமே வந்து விஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தேங்க்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க herzlichen Dank tausend Dank für ஸோ இது எல்லாமே வந்து தேங்க்ஸ் சொல்லுது டாங்க டாங்க சார் டாங்க ஷோன் ஹர்ஸ்லிஷன் டேங்க் ஃபார் 1000 டேங்க் ஃபார் இதெல்லாம் தேங்க்ஸ் பண்றது இது வந்து விஷ் பண்றது நோட் பண்ணிட்டீங்களா So ihre Family hat Karte A bekommen. Exzellenziersprache was state of der Karte. So இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட லாங்குவேஜ்லயே பார்த்துட்டோம் மீனிங்ஸ் என்னன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல 3 wählen Sie eine Situation und schreiben Sie eine Karte oder Mail. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இது மூணுத்துக்குமே நீங்க ஒரு கார்டு இல்ல மெயில் அனுப்புறீங்க எழுதினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று என்னன்னா Sie schreiben einem Freund இல்ல einer Freundin பாய் இல்ல கேர்ள் வந்து பர்த்டேக்கு வந்து நீங்க வந்து விஷ் பண்றீங்க. பர்த்டேக்கு உங்க ஃப்ரெண்ட் பாயா கேர்ளா யாரா இருந்தாலுமே சரி அவங்க பர்த்டேக்கு வந்து நீங்க விஷ் பண்றீங்க. அதுக்கப்புறமா ein Freund eine Freundin பாய் ஆர் கேர்ள் had sie zu einer Geburtstagsparty eingeladen. ஸோ உங்களை வந்து பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் aber sie können nicht kommen. ஆனால் உங்களால் வர முடியல. அது நீங்கள் எப்படி ஒரு லெட்டர் எழுதுவீங்க? அதுக்கப்புறம் sie hatten Geburtstag und möchten sich bei ihren Freunden für die Geschenke bedanken. உங்களுக்கு பர்த்டே முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட்டுக்காக தேங்க்யூ கார்டு நீங்க பண்ணணும். அதுக்கு நீங்க எப்படி எழுதுவீங்க? ஸோ இந்த 3 சிச்சுவேஷனுக்கும் நீங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா பெட்டர். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மேம். ஓகே, இது பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி இன்வைட் பண்றதுன்னு இதை பார்த்துடலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை தான் எழுத முடியும்னு பார்க்கலாம். ஸோ என்னன்னா wo und wie feiern Sie ein Fest zum Beispiel Ihren Geburtstag. ஸோ உங்க பர்த்டேவே நினச்சிக்கோங்க. அதை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, எப்படி அவங்களுக்கு இது பண்ணுவீங்க? ஸோ wenn ich Geburtstag habe feiere ich யாரோட செலிப்ரேட் பண்ணுவீங்க? அதை அப்படியே கண்டினியூ பண்ணும். feiere ich mit வித்துன்னு கொடுத்துருக்காங்க. மிட் மைனன் ஸோ மிட் மைனம் ஃபேமிலி ஃப்ரைண்டன் போடலாமா? ஃப்ரைண்டன். ஸோ அதுக்கு நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க. எங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க? இது எப்படி எழுதணும்? ஸோ நான் எங்க வீட்டில் செலிப்ரேட் பண்றேன்னா ich feiere bei mir zu Hause. ஸோ எங்க வீட்டில் பண்றோம்னா ich feiere bei mir zu Hause. ஸோ எங்க வீட்டில் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ich feiere in einem Club.
ஸோ கிளப்ல இல்லைன்னா இன் ஐனம் ரெஸ்டாரண்ட். இஷ் ஃபைரை அது வரைக்கும் முடிச்சுட்டு இன் ஐனம் ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா இன் பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ வீக்கெண்டா ஈவினிங்கா நாக் மிட்டாகா நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். இஷ் ஃபைரை பை மியர் zu Hause am Abend um 6 Uhr. ஸோ ஈவினிங் 6 o'clock அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா யார் வருவான்னு இங்கே போட்டாச்சு. யாருடன் எதை கொண்டு வரணுமோ வாஸ் எட்வஸ் மிட்ரிங்கன் இல்லைன்னா கொக்கன் அப்படின்னு எது இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்? இஷ் இஷ் பெஸ்டல்ல எஸ்ஸன் und Getränke. நான் வந்து Getränke. சரி, நான் வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு ஆர்டர் பண்ணுறேன். ஸோ we are having Musik und Tanzen. ஸோ நம்ம மியூசிக்கு டான்ஸன் அதெல்லாம் பண்ணலாம், டான்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எந்த இடத்துல பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்க, யாரோட பண்ணுவீங்க, என்ன இருக்கும், ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் லெட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லெட்டர் இருக்கணும். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸோ இது வந்து நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்த அடுத்தது கொஞ்சம் கிராமர் வந்திருக்கும். ஸோ அதோட சேர்த்து எல்லாம் ஒன்றா பண்ணால் தான் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஓகே.